சூரியன் இனிதே மறைந்தது. ஸ்டாலின் தொல்லை இனிமே தமிழ்நாட்டுக்கு இல்லை. டிவிக்கு பியூரா இந்த எலெக்ஷன்ல டாமினேட் பண்ணிருக்காங்க. அதாவது 108 இடத்துல முன்னிலையில இருந்து இப்போ ஜெயிக்கவும் போறாங்க. இந்த ஒரு கட்சிக்கு மட்டும் போற இடத்துல எல்லாம் அவ்வளவு வரவேற்பு இருந்துச்சு. ஆனா கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு ஒத்துழைப்பும் கிடையாது. நீங்க இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இந்த இடத்த கேட்க கூடாது, அந்த இடத்த கேட்க கூடாது, அவ்வளவு தடங்கல்களையும் அவ்வளவு இன்னல்களையும் இந்த ஒரு கட்சிக்கு கொடுத்தாங்க. ஆனா 50 வருஷ திராவிட அரசியல 2 வருஷத்துல இந்த மனுஷன் முழுங்கிட்டு போயிட்டாப்ல. அப்புறம் யாருங்க இந்த VS பாபு? டிஎம்கேவோட ஹெட், நம்ம முன்னாள் சிஎம் இருக்கிற மு.க. ஸ்டாலினே அவரோட 30 வருஷ லெகசியே இப்ப முடிச்சுட்டு இருக்காரு இந்த ஒரு மனுஷன். கொளத்தூர்னா ஸ்டாலினோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த கோட்டையை தகர்த்துட்டு VS பாபு புதிய கோட்டையே கட்டி வச்சிருக்காரு மனுஷன். கடைசி 50 வருஷத்துல ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம்னா அது இதுதான். தனி ஒரு மனுஷன் இந்த ஸ்கேம பண்ணல. ஒட்டுமொத்த ஸ்டேட்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே யார் யாரெல்லாம் காசு கொடுத்தாங்களோ அவங்க எல்லார்கிட்டயும் காசு வாங்கிட்டு ஜோசப் விஜய்க்கு ஓட்ட போட்டிருக்காங்க. அண்ட் மக்கள் பக்கம் விஜய் நிப்பாருன்னு சொல்லி அவருக்கு ஓட்டும் போட்டிருக்காங்க. இதுல எல்லா எக்ஸிட் போல்லையும் டிஎம்கே தான் அதிகமா ஜெயிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சிஸ் இந்தியான்னு ஒருத்தவங்க மட்டும் கரெக்டா கணிச்சிருந்தாங்க. ஆனா அவங்கள நீங்களாம் சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில கட்சிகள்லாம் டிவிக்கு டெபாசிட் கூட வாங்காது. உங்களோட தலைவர் 2 இடத்துல நின்னாலும் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களே இப்ப டெபாசிட் இல்லாம காலியாகி வீட்டுக்கு போயிட்டாங்க. கட்சினா ஒரு நிலைப்பாட்டுல நிக்கணும். ஆனா கட்சியே நிலைப்பாடு இல்லாம இருந்தா இப்படிதான் இருக்கும். VS பாபு கொடுத்த ஸ்வாக் தான் கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டேங்குது. இப்போ அரசியல் கிழமைய ஒரு சுறுசுறுப்பா போயிட்டு இருக்குது. எந்த கட்சி எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. நாளைக்கு தான் இதை பத்தி தெரியும். மறக்காம நாளைக்கு பாருங்க.